வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இது கலைஞரனுடைய நூற்றாண்டு. கலைஞரனுடைய வாழ்வையும் வரலாற்றையும் அவர் படித்த சரித்திர சாதனைகளையும் கடந்த ஓராண்டாக இந்த நிகழ்ச்சியில் பேசி கொண்டிருக்கிறோம். கலைஞர் எப்படி ஒரு ஆட்சியாளராகவும் கட்சித் தலைவராகவும் ஒரு எழுத்தாளராக மகத்தான பங்களிப்புகளை தமிழ் சமூகத்திற்கு செய்தார் என்பதை பற்றி எண்ணற்ற செய்திகளை நாம் இந்த நிகழ்ச்சியில் உரையாடி வந்திருக்கிறோம். முக்கியமாக தமிழ்நாட்டின் பல அடிப்படையான மாற்றங்களை கொண்டு வருவதில் கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்புகள், சமூக நீதி, மாநில சுயாட்சி என பல்வேறு விதங்களில் கலைஞர் செய்த முன்னெடுப்புகளை பற்றியெல்லாம் நாம் விரிவாக பேசி வந்திருக்கிறோம். அந்த வகையில்தான் கலைஞர் கடைசியாக முதலமைச்சராக இருந்து அதற்கு பிறகு 2011ஆம் ஆண்டிற்கு பிறகும் கூட, ஆட்சி மாற்றம் நடந்த பிறகும் கூட, கலைஞர் விட்டு சென்ற பல சாதனைகள் என்பது தமிழ்நாட்டினுடைய ஒரு மகத்தான வளர்ச்சிக்கு அடித்தளமாக இருந்தது என்பதை பற்றித்தான் நாம் இந்த நாட்களில் பேசி கொண்டிருக்கிறோம். அதில் மிக முக்கியமானது டிஜிட்டல் யுகம். கலைஞர் டிஜிட்டல் யுகம் பிறந்து விட்டதை முன்கூட்டியே அறிந்து கொண்டார். அப்போது தகவல் தொழில்நுட்பம், அந்த கணினி புரட்சியினுடைய முழு பயன்பாடும் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதற்காக கணினி கல்வி, அப்பொழுது கலைஞரனுடைய அந்த 1996 முதல் 2001 வரையான அந்த ஆட்சி காலத்திலேயே அனைத்து பள்ளிகளிலும் மாநில பாடத்திட்டத்திலேயே கணினி கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த சமயத்தில் இந்தியாவில் வேறு எங்கும் எந்த மாநிலத்திலும் அப்படி அறிமுகப்படுத்தப்பட்டதாக தெரியவில்லை. அதோடு ஒரு முதல் தமிழ் கணினி மாநாட்டை கலைஞர் 1999 நடத்துகிறார். அதனால் தமிழ் கணினிகள் தமிழை பயன்படுத்துவது, இணையத்தில் தமிழை பயன்படுத்துவது, இது தொடர்பான ஒரு கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிடுகிறது. இது அதற்கு பின் தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு விதமான ஒரு தகவல் தொழில்நுட்ப புரட்சிக்கு அது அடித்தளமாக அமைந்தது. அதோடு மட்டுமல்ல, டைட்டில் பார்க் போன்ற தகவல் தொழில்நுட்ப பூங்காவை தமிழ்நாட்டில் கலைஞர் அமைத்தது என்பது அதற்கு மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது. ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல், அதாவது ஒரு புதிய யுகம் பிறக்கிறது. உலகமயமாதலுக்கு பிறகு தகவல் தொழில்நுட்பம் தான் இந்த உலகத்தை ஆளப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு கலைஞர் அன்றைக்கு அந்த ஒரு டைட்டில் பார்க் என்ற அந்த ஒரு மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப பூங்காவை அமைக்கிறார். பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தங்கள் பணிகளை சென்னையில் ஆரம்பிக்கிறார்கள். அது தமிழ்நாடு முழுக்க பரவுகிறது. புதிதாக இந்த யுகத்தைச் சேர்ந்த இளைஞர்களுக்கு ஒரு மிகப்பெரிய திறப்பை கலைஞர் அதிலே ஏற்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாமல் அப்போது மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலான அந்த அரசில் திமுக அங்கம் வகித்த போது தகவல் தொழில்நுட்ப அமைச்சராக இருந்த ராசா அவர்கள் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார். அதாவது செல்ஃபோன் பயன்பாடு. அதில் அப்பொழுதெல்லாம் நீங்கள் ஒரு செல்ஃபோன், ஒரு அழைப்பு உங்களுக்கு வந்தாலே நீங்கள் பணம் கட்டக்கூடிய நிலை இருந்தது. அலைக்கற்றைகளை சில நிறுவனங்கள் ஏகபோகமாக வைத்துக்கொண்டு அவற்றை மிகப்பெரிய விலைக்கு செல்ஃபோன் கட்டணத்தை வைத்திருந்தன. அப்பொழுது ராசா அவர்கள் அந்த சந்தையை பொதுவில் திறந்து விடுகிறார். யார் வேண்டுமானாலும் இந்த தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சர்வீஸ் வழங்கலாம் என்கிற ஒரு நிலையை அவர் ஏற்படுத்திய போது பெரிய நிறுவனங்கள் ஆட்டம் கண்டன. ஏகபோகமாக வைத்துக்கொண்டு பெரும் விலை வைத்த நிறுவனங்கள் அதன் மூலமாக செல்ஃபோன் கட்டணம் வெகுவாக குறைந்து ₹1 ஒரு அழைப்பை மேற்கொள்ளலாம் என்ற நிலை அன்றைய காலகட்டத்தில் உருவானது. இது மிகப்பெரிய, ஏற்கனவே ஏகபோகமாக இருந்த நிறுவனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அவர்கள் ராசா அவர்களை அதற்கு பின்னால் போலி குற்றச்சாட்டின் அடிப்படையில் அவர்கள் பதவி நீக்கம் செய்வதற்கான அந்த வேலைகளை எல்லாம் அவர்கள் செய்தார்கள் என்பதையும் நாம் வரலாற்றில் நாம் பார்த்தோம். 2G என்கிற கட்டுக்கதையை எழுப்பி திமுக கொண்டு வந்த, அதாவது எல்லோருக்கும் எல்லாமும் என்கிற அந்த தத்துவம், எந்த கலைஞர், எந்த திமுக அன்றைக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டியை மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்ததோ அதேபோல் தான் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் கொண்டு சேர்த்தது போல இந்தியாவின் மூலை முடுக்கெல்லாம் செல்போன் உபயோகம் சென்று சேர்ந்ததற்கும் திராவிட முன்னேற்றக் கழகம்தான் காரணம், தலைவர் கலைஞர் அவர்கள்தான் காரணம் என்பதை தகவல் தொழில்நுட்ப புரட்சியில் கலைஞர் ஆற்றிய பங்களிப்புகளை பற்றி பேசுகிற இந்த சமயத்தில் நாம் நிகழ்ச்சியுடன் நினைவு கூறுகிறோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.